இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு யூ ஆர் கால் பை நேம். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் அழைக்கும்போது அவர் முன்குறித்தவர்களை, அவருக்கு தேவையான உபயோகமான பாத்திரங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவரை அறிந்திருக்கிறோம் என்றால் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனபடினால்தானே இங்கே ஏசாயா 43 அதிகாரம் 1 சொல்லுகிறது. அங்கே யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபை சிருஷ்டித்தவரும், யாக்கோபு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டான். ஏசா யாக்கோபு இருவரும் சகோதரராய் அங்கே பிறந்தார்கள். ஆனால் ஏசா முதல் பேரனாய் இருந்தாலும் யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். அவன் எத்தனாய் இருந்தாலும் ஆண்டவர் அவன் மூலமாக கிரியை நடப்பிக்கத்தக்கதாக 12 கோத்திரங்கள் எழும்பத்தக்கதாக அங்கே ஒரு பெரிய ஜனத்தை உண்டு பண்ணும்படியாக இஸ்ரவேலாக தெரிந்து கொண்டார். ஆனபடியில்தான் யாக்கோபுக்கு அவர் கை கொடுத்து அவனை உருவாக்கி அவனை பெயர் சொல்லி, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். யாப்போக்கு நதிக்கரையிலே அவனுக்கு வல்லமையை கொடுத்து மீட்டுக்கொண்டு இஸ்ரவேலாய் மாற்றி, உன் பெயர் இனிமேல் யாக்கோபு அல்ல, எத்தனை அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் மீட்டுக்கொண்டு அவருடைய ஜனமாக இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அதே வண்ணமாகத்தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் அவருக்காய் நிலை நிற்போமாக. ஆமென், ஆமென்.